பாரதி ராஜா கூட தான் மகனுக்காக ஏதோ ஒன்று செஞ்சு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா பையனுக்கு வந்த நல்ல படத்தெல்லாம் கெடுத்து விட்டாரு. நீங்க காதல் படமாகட்டும், வெவ்வேறு படங்கள், சுப்பிரமணியபுரம் நிறைய படங்கள் அவர் ஹிட்டான படங்கள். இவ்வளோ தெரிஞ்சு நல்ல கதைகளெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய உள்கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு இதை ஹிட் ஆகும்னு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் பிற்காலத்தில் தளபதி படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இதை சரி பண்ணியிருந்தா என்ன பெரிய ஹிட் ஆகும். ஆமா, அவர் பேசின விஷயம் ஆமா வைரல் ஆச்சு. ஆமா. ஸோ இப்படி வந்து எல்லா ஆடியோ படங்களை வந்து யோசிக்கிறவங்க எல்லா ஆடியோ கலை தேர்வில் எப்படி சொல்ல போனாரு. திட்டு ப்ளஸ் டூன்னு ஒரு படம் எடுக்கும்போது அந்த படம் வந்து அவருக்கு சரியாக அமையலை. அந்த படம் பயங்கர பிளாப்பு, அந்த பையனுக்கே பயங்கரமான எரிச்சல் தந்த படம். பின்னாலெல்லாம் வந்து அதை வந்து விமர்சித்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே அவங்க பையன் பேசியிருக்காரு. நான் இருக்கும்போது சக்கரக்கட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே பேசியிருக்கிறாரு. இவருக்கு வந்து நீங்களாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டீங்கன்னு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. நீங்களாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டீங்க. நான் கடைசியாக கூட போய் அந்த பையனை ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இது அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அந்த எல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் வரவே இல்லை. அவர் பாட்டு ஜாலியாக என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் வேறு மாதிரி. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கடற்கரை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி, திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவருடைய மறைவு தான். சுஹாசினி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் குஷ்பு அவருடைய மகள் திருமணத்தில் கோவாவில் வச்சு நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. நாங்கள் நேற்று வந்தோம், அவர் முந்தின நாளே வந்துட்டாரு. நீ காலையில் கூட நடைபயிற்சி போது நல்லா தான் இருந்தார், வீட்டுக்கு வந்து நான் ஜாலியாக பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படிங்கிறது அவங்க சொன்ன தகவல். 2 வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய குருநாதர் பாரதிராஜா அவருடைய மறைவு, இப்போ சிஷியன் பாக்யராஜ் மறைஞ்சிட்டார் இல்லையா. தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பா நடந்துகிட்டு இருக்கு இந்த 2 வாரத்தில். எப்படி எடுத்துக்கிறது? நான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு காலகட்டத்தினுடைய சினிமாவுடைய முகமாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வராங்க. அவங்களுடைய காலம் எல்லாம் முடிஞ்சிக்கிட்டே வருது. அப்படி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிச்சிருக்கேன். இந்த கோப்பியன் ஜோனன் பிசராந்த யார் நட்புலாம் படிச்சிருக்கேன், புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அவர் இறந்த செய்தி கேட்டு இவர் இறந்துட்டார் அப்படிலாம் இங்கே படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் கோயின்சிடெண்ட்டாக பாருங்கள். ஒரு வாரம் பாரதி ராஜா இழப்பு. உண்மையாகவே பாரதி ராஜா மேலே மிகப்பெரிய அன்பு கொண்டவர் பாக்யராஜ், அவருடைய சிஷ்ய பிள்ளை. அவர் வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த வலிக்கு பின்னாலே, இந்த மரணத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு விதமான ஒரு தாக்கம் இருக்குன்னு தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இது இருக்குது. இன்றைக்கி கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் சினிமாவை பற்றிலாம் எழுதக்கூடியவர், அவர் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அவர் யாரையுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பாராட்டவே மாட்டார். எந்த படங்களை பற்றியுமே அவர் பெருசாக பாராட்டவே மாட்டார். ஆனால் ரொம்ப நிறைய படங்கள் பார்ப்பார். ஆனால் அவர் கூட பாரதி ராஜா மறைவு கூட ஒன்றும் பெருசாக அவர் போடலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பாக்யராஜோடைய ஒரு சீனை வந்து மாதவன் நாயர் அந்த சீனை எடுத்து போட்டு அதை வந்து ரொம்ப முக்கியமான சீனு, இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சீனோடு கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவை கூட ஏற்றுக்காதவங்களெல்லாம் ஏற்றுக்க வச்சுக்கிட்டவர் பாக்யராஜ். சில பேர் பாரதி ராஜாவை ஏற்றுக்கல, அவங்களே கூட உள்ளடக்கிய ஒரு நட்பையும் ஒரு ஆதரவையும் பெற்றவர் பாக்யராஜ். இது உண்மையாகவே ஒரு பெரிய அவருக்கான ஒரு இந்த மறைவு என்பது யாருமே கொண்டாட முடியாது. யாருடைய மறைவையும் நீங்கள் கொண்டாட முடியாது. அந்த குடும்பமும் இல்லை, குடும்பமே இல்லாமல் வெவ்வேறு ஆட்களுக்கும் இது மிகப்பெரிய. ஏன்னா பொது வழியில் தோன்றும் போதெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரோலில் தான் அவர் வெளியில் வந்துக்கிட்டே இருந்தார். பாரதி ராஜா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு அவரால் அந்த இதை தோற்றத்தை காப்பாற்ற முடியாத லெவலுக்கு இருந்தது. இவர் இப்போ கூட அந்த விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக வெளியில் வந்து ஒரு லுக்கில் தான் இருந்தார். எனக்கே இன்னைக்கு காலையில் அந்த செய்தியை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்தது. இன்னும் அந்த குடும்பத்தோடையும் அவங்க பையனோடையும் கொஞ்சம் அன்பு கொண்ட ஆளாகவும் உறவோடு இருக்கும்போது எனக்கு அது பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்தது. குறிப்பாக பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜ் சார்கிட்ட தான் அசிஸ்டண்டாக இருந்து அதுக்கப்புறம் கதை வசனம் ஒரு படங்கள் எழுதி ஒரு இயக்குனராக சின்ன காலகட்டத்திலே வந்து உயர்றாரு இல்லையா பெரிய இடத்துக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எப்படி பாரதிராஜா அவர்கள்ட்ட இணைகிறாரு. குறிப்பாக அவருடைய முதல் படம் 16 வயது நிலையிலே பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன ஒரு ஐடியா வந்து படத்துக்கே ஒரு பெரிய திருப்புனையாக மாறினது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே சினிமா வட்டாரம், சினிமா முகம், சினிமா நிலம், சினிமா கதை, சினிமா காதல், இது எல்லாமே போயிடுச்சுன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போய் கேமராவை மதுரை அந்த பக்கத்தில் இருந்தால் அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாம் மதுரை வட்டாரமாக இருக்கும். ஸ்டுடியோக்குள்ளே இருக்கும்போது கூட கொஞ்சம் தான் இது இருக்குமோ ஒழிய மெட்ராஸ் பாஷையில் சிலது வரும். அப்புறம் போனால் மதுரை சினிமா, மதுரை அப்படி தான் ஆகிடும். பாக்யராஜ் தான் அப்படி கேமராவை டக்குன்னு என்ன பண்ணால் கோயம்புத்தூர் பக்கம் டக்குன்னு திரும்பினார். இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டுக்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த சேலை கட்டுறது,
அந்த ஒரு விவசாயம், அந்த மாதிரியான அந்த ஸ்லாங்கு, அந்த ஊர் மக்கள், அவங்களுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளே ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. அது மதுரைக்கு முற்றிலுமான வேறான கலாச்சாரம். நீங்கள் முந்தானை முடிச்சியில் கூட அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு ஹீரோயின் ஓப்பனிங் வைப்பாங்கன்னு நினைப்பாங்க, அல்லது ஒரு ஹீரோவுக்கு சண்டை காட்சி வைப்பாங்க, இல்லை ஹீரோவை என்ட்ரி கூட ஒரு மாஸ் என்ட்ரி வைப்பாங்க. முந்தானை முடிச்சில் ஒரு பயங்கரமான சீன் இருக்கும். தூரத்துலேருந்து கண்டாங்கி கட்டிக்கிட்டு ஒரு யாரோ ஒருத்தவங்க பொண்ணு நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த க்ளோஸ்அப் போனால் அங்கே ஒரு கிழவி நடந்து வருவாங்க. பரிசில் ஓட்டிருக்கிறது ஒரு கிழமை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொங்கு பெல்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு. அதான் அவர் தான் கொண்டு வந்தார். நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க 16 வயது நிலை. 16 வயது நிலையில் பல படங்களுக்கு பாக்கியராஜ் வந்து பாரதி ராஜாவுக்கு ஒரு பேக் போன். ஒரு கதையில் வந்து சார் பாக்கியராஜ் காலகட்டத்திலையும் பாரதி ராஜா காலகட்டத்திலையும் கதை டிஸ்கஷன் ஒரு கல்ச்சர் இருந்தது. அந்த கதை டிஸ்கஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கதை நாட்டை வச்சுருப்பீங்க, அது சினிமாவை கொண்டு வரும்போது அது நல்லா இருக்குமா, அல்லது அந்த காட்சியை எப்படிலாம் மெருகூட்டலாம், அழகுபடுத்தலாம், விரிவாக்கம் செய்யலான்னு அசிஸ்டன்ட் டைரக்டரில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீன் பிடிப்பாங்க. அந்த காட்சிகள் பிடிக்கிறதுனே ஒவ்வொரு காட்சிகளை பிடிக்கிறது, அந்த காட்சிகளை மெருகேற்றுறது, இருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அது வந்து ஒரு படத்தை கெடுக்காமல் இருக்குமா, ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்குவாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் நடக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி யாரும் நடத்துகிறதே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நம்ம படம் பண்ணால் அப்போ இந்த கதையை வச்சுக்கலாம், நம்ம படம் பண்ணும்போது இந்த காட்சியை வச்சுக்கலான்னு எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் இப்போ கோடாம்பக்கத்தில் மௌனமாக டிஸ்கஷனில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போல்லாம் எப்படி நடக்கும்னா, ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கும் ஒரு கதை வசனகர்த்தாவுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் நிறைய முரண்பாடுகளோடு மெருகேற்றப்படும் அந்த கதை. 16 வயதுகளில் படம் எடுக்கும் பொழுது பாரதி ராஜா மனசுக்குள்ளேயும் அவர் ஸ்கிரிப்டாக எழுதியிருந்த வச்சு இந்த கதையிலையும் இருந்த விஷயமே வேற. என்னன்னு கேட்டிங்கன்னா, 16 வயதுகள படத்தில் அந்த மயிலு கேரக்டர் டாக்டர் ரேப் பண்ணிடுவார். அவங்க வந்து ரேப் பண்ணுற சீன், ஆனால் படமாக பார்க்கும்போது அதில் ரேப்பிங் சீன் இருக்காது. ஆனால் அவர் எழுதி வச்சிருந்த கதையில் படி மயிலை ரேப் பண்ணுவார், டாக்டர் ரேப் பண்ணிடுவார். ரேப் பண்ண பிற்பாடு மயில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவான். மயில் ப்ரெக்னென்ட் ஆன பிற்பாடு இது ஊரே அவமரியாதையாக பேசும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் ஒரு கேரக்டர், ஒரு பார்பர் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த ஊரில் அவனுக்கு சில தகவல்லாம் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி, கொஞ்சம் ஆண்மையற்றவன் மாதிரி இருப்பான். அவனை ஊர் வாயை அடைப்பதற்காக மயிலை வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அந்த பார்பருக்கு என்ன தெரியும்னா, அவன் வந்து ஆண்மையற்றவன், அதனால் அவனுக்கு வந்து இந்த கர்ப்பமாகிறதுக்கு இவன் காரணமாக இருக்க முடியாதுன்னு பார்பருக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியும். ஆனால் இந்த கதையில் இப்படி வைக்கும் பொழுது இந்த கதை வந்து எடுபடுமா? லாஸ்ட் சீனில் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, இவர் வந்து கமல் வந்து அவனை ஆதரிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அவன் தான் தகப்பன்னு சொல்கிற மாதிரியும் கதையை போக்கு வச்சுருந்தாங்க. இந்த போக்கு ரேப் பண்ணுற சீனில் ஒரு மெயின் சீன் வரும் 16 வயது நிலையில். அங்கே தான் பாக்கியராஜோட ரோல் வருது. அது என்னென்னா, மயிலை ரேப் பண்ணும்போது அதை அப்படியே காட்ட மாட்டார். எப்பயுமே இப்போ பாரதி ராஜா சிம்பாலிக்காக சொல்கிறது அப்படின்னு ஒன்று பாரதி ராஜா ஒன்று செய்வார். காதலிக்கும் போது 2 மலர்களை மோத விடுறது, ஒரு பொன் மேலே ஆசை கொண்டு ஒருத்தவங்க மோகமாக இருக்கும்போது வண்டு வந்து அது மாதிரிலாம் காட்சி வைப்பாங்களே. பாரதி ராஜா அந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மயிலை தொடுறதுக்கு டாக்டர் அங்கே வீட்டுக்குள்ளே முயற்சி பண்ணும்பொழுது ஒரு தேங்காவை இளநியை சீவுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார். அது வெளியில் ஒருத்தன் சீவிக்கிட்டே இருப்பான். அப்போனா அந்த ஆள் ட்ரை பண்ணுறான், ரேப்புக்கு ட்ரை பண்ணுறாங்கிற காட்சி ஒன்று வரும். வந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் ரேப் பண்ணும்பொழுது அதை என்ன பண்ணுவான், அந்த இளநியில் ஒரு ஓட்டை போட்டுருவான். இளநியில் ஓட்டை போட்டோடனே ரேப் பண்ணதான் அந்த காட்சி வந்துடும். ஆக்சுவலாக இந்த கதையவே மாற்றுறாங்க. இது வந்து எடுபடாது, இது ரொம்ப ஆமாம் இந்த ஆர்ட் ஃபிலிமாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது வந்து மாற்றுங்க. இது உட்காந்து கதை டிஸ்கஷன் தயாரிப்பாளர் இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்பொழுது இதை மாற்றலான்னு சொல்லும்போது பாக்கியராஜ் அதை சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் பாரதி ராஜாவுக்கு உடன்பாடே இல்லை. இந்த காட்சியோட அந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி வரணும், முதல் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆன்டி கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்காது, இந்த கமலோடு நம்ம போயிடலாம், ரஜினி வந்து ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சு அதை அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு மாற்றுறாங்க. அப்படி தான் படத்தில் வந்திருக்கும். அப்போ இது படத்தில் வச்ச பிற்பாடு இந்த இளநீ வெட்டுற சீன் வந்து வேணான்னு நினைக்கிறாரு. ஏன்னா ரேப்பே நடக்கலையே. இப்போ ரேப்பே நடக்காத பொழுது இந்த இளநீ சீனுக்கு அதுக்கு நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணும்போது இவர் என்ன சொல்கிறார் பாக்கியராஜ், இல்லை சார் இந்த படத்தில் ரொம்ப நல்ல சீன் இது, இதை எடுத்துடாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சீனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம், இந்த இளநீ வெட்டி லாஸ்ட்டாக அந்த ஓட்டை போடுற சீனை மட்டும் கட் பண்ணிவிடுவோம், அது இல்லாமல் இதோட மேட்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கு இந்த கதைக்கு சீக்வன்ஸாக கரெக்டாக வந்துடும் அப்படின்னு முயற்சி பண்ணி
அந்த சீனில் அவர் அந்த கொடுத்த சஜஷன் படத்தில் அந்த கெல்லி வெட்டுற சீனோட ஒரு பின்னால் பேக்ட்ராப்பில் மியூசிக்கும் வரும். அப்படியே ஒரு பதட்டமான டடான்னு ஒரு பதட்டமான மியூசிக் வரும். ஆக்சுவலாக அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த சீனில் தேட்டரில் எல்லாமே பயங்கரமாக ரசித்தாங்க. பாரதி ராஜா அப்போ தான் நினச்சாரு, நமக்கு ஒரு கதை பிடிக்க தெரியுது, நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, காட்சிகள்லாம் இருக்குது, ஆனால் அதில் எவ்வளவு தூரம் டிஸ்கஷனுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அதை எப்படி ரீமாடிஃபை பண்ணுறதுல ஒரு இடம் இருக்குன்னு பாக்கியராஜுக்கு மேலே மிகப்பெரிய மரியாதை வந்த இடம் அதுதான் பாரதி ராஜாவுக்கு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, இவன் சரியான சிஷ்யன்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பாரதி ராஜாவுக்கு பாக்கியராஜ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக தவிர்க்க முடியாத கதை ரீதியாகவும் காட்சி ரீதியாகவும் இவர் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கணுங்கிற மாதிரியான இடத்த ஃபில் பண்ணுறாரு. அதை கடைசி வரைக்குமே ஃபில் பண்ணார். அது அவருடைய வாழ்நாளில் கடைசி வரைக்குமே அவரை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினாருன்னு கேட்டிங்கன்னா, முந்தானை முடிச்சு படம் வந்து பெரிய ஹிட்டு, சில்வர் ஜூப்ளி அது அந்த படமே. அந்த படம் பெரிய லெவலுக்கு ஹிட்டான பிற்பாடு அதுக்கு வந்து வெற்றி விழா ஏவிஎம் தயார் பண்ணுறாங்க. அந்த வெற்றி விழாவில் வந்து வெற்றி விழாவுக்கு கேடயம் கொடுக்குற அத்தனை பேருமே எம்ஜிஆர் கையால் கேடயம் பெறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பாரதி ராஜா அழைக்கப்பட்டிருக்காரு, ஆனால் மேடைக்கு அழைக்கப்படலை. அவர் எங்கே லாஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்காரு, எல்லாத்துக்கும் மோதிரம்லாம் போடுறாரு. அந்த நிகழ்ச்சியில் போடும்பொழுது மேலே பின்னால் உட்காந்துருக்கும்போது எம்ஜிஆரே சுட்டி காட்டி, என்ன உங்களுடைய குருநாதரை காணோம் மேடையிலன்னு கேட்டு, அதுக்கப்புறம் எம்ஜிஆரே சொல்லி அழைச்சி அந்த மேடைக்கு பாக்கியராஜ் வந்து சொன்ன பிற்பாடு மேடைக்கு வந்து பாரதி ராஜா போய் அதில் ஹானர் பண்ணுவார். அந்த லெவலுக்கு விடாமல் குருநாதரை வந்து எல்லா இடங்கள்லையுமே அவர் பேசி, லாஸ்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் எதனா ஒன்று இருந்தால் கூட அதுலேயும் பாரதி ராஜா பற்றி சொல்லிடுவார். அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி அந்த படத்தோட 16 வயது நிலையில் தொடங்கினது. அவருக்கு பல்வேறு காலகட்டங்களில் பாரதி ராஜாவோட அவரோட கூடவே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அவர் தான் வேறு ஹீரோவாக்கினார். அது வேற. அதை தாண்டி அவருக்கு வந்து கிழக்கே போகும் ரயில், அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள், இந்த படங்கள் எல்லாத்துக்குமே திரைக்கதைக்கு மிக முக்கியமான அவர் வந்து உட்காந்து வேலை பார்த்தது எல்லாருமே இந்த தேனாம்பேட்டையில் 62C தேனாம்பேட்டைன்னு ஒரு ரூம். அந்த ரூமில் தான் அவர் வந்து சாதாரண ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு ஊரில் வந்து வரும்போது பாக்கியராஜுக்கு பெரிய சினிமா ஞானம் எதுவுமே கிடையாது. சாதாரண குடும்ப பின்னணியில், ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் அவருக்கு சினிமா தேட்டரில் பார்ப்பாரு. அந்த மாதிரி அவர் அனுபவம் தான். அவருடைய பெரிய நாடகம் போடுற பின்புலம் அப்படிலாம் கிடையாது. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கூட நான் பத்திரிகையில் இருக்கும்போது அவர் தொடர்ந்து எழுதினார். அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஊர்லெல்லாம் இந்த கொங்கு பெல்ட்டெல்லாம் 10 நாள் 5 நாளைக்கெல்லாம் அந்த ஊர் திருவிழாக்களில் கூத்து போடுவாங்க. ஒரு பெரிய அண்ணன்மார் கதை அந்த மாதிரி இல்லை கதைகள்லாம் வச்சு 8 நாள் 10 நாள் கூத்து போடுவாங்க, நாடகம் போடுவாங்க. அதெல்லாம் இவர் ஒரு ரசிகனாக பார்த்துருக்காரு. அந்த நாடகம் எல்லாமே வழக்கமான புராண கால நாடகங்கள், அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தவர் தான். ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வரும்போது அவருக்கு ஒரு சினிமான்னு ஒரு ஆசையும், நண்பர்கள்லாம் இந்த கதையெல்லாம் பார்த்து நாடகத்தெல்லாம் அவர் விமர்சிக்கும் பொழுது, ஏண்டா நீயே இவ்வளோ பேசுறீல்ல, நீ வேணா ஒரு கதை எழுத அப்படின்னு நண்பர்கள் உசிப்பு விட போய் அவர் ஒரு கதை எழுதுறார். அந்த கதை வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு கதையை வச்சு அவர் எழுதி அந்த கதையை வந்து எடுத்துகிட்டு வராரு. அதுதான் அவர் எழுதுன ஒரு ஆவரேஜ் கதை. அது அவரே சொல்லியிருக்காரு, அவரோட வாழ்க்கை ஹிஸ்ட்ரியிலலாம் எழுதும்போது சொல்லியிருக்காரு, இது ஒரு ஆவரேஜோட கதையோட தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். இங்கே வந்த பிற்பாடு தான் சினிமாவை நான் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி மேக் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த கிராமத்து கதைகளையாக எடுத்த பாக்கியராஜ் ஆங்கில படங்கள், சர்வதேச படங்கள் நிறைய பார்க்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்டிவிட்டியோட வெளிநாட்டு படங்களில் அவர் பார்க்கக்கூடிய ஆர்வம், ஃபெஸ்டிவல் போயிடுது, படங்கள் பார்க்கறது, அந்த கல்ச்சர் அப்போ இருந்தது. அப்போ நிறைய படங்கள்லாம் வெளிநாட்டு படங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு தியேட்டர்களே இருக்கும். அவர்லாம் இங்கே வந்து நிறைய அது மாதிரி படங்கள்லாம் பார்த்து தன்னை பின்னால் தான் மெருகேற்றிக்கிறார். பாரதி ராஜாட்ட வந்த பிற்பாடு தான் அவருக்கு சினிமானா வேறு மாதிரியான ஒரு முகம் வருது. ஆனால் அதுக்கு முன்னால் அவருக்குள்ளே இருந்த ஒரு எழுத்தாளனோ ஒரு ஆளோ ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு ஆள் தாங்கிறத நான் சொல்லலை, பாக்கியராஜே தன் வாழ்நாளில் சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 16 வயது நிலையில் அவர் கொடுத்த அந்த சஜஷன் அந்த படத்துக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்ததுன்னு பாரதி ராஜா வெற்றிக்கு பிற்பாடு ஒத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சிகப்பு ரோஜாக்கள், இங்கே பாரதி ராஜா வந்து ஒரு கிராம பின்னணி படம் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றி ஒரு சிட்டி சப்ஜெக்ட் எடுத்தது சிவப்பு ரோஜாக்கள். ஆனால் அது கதை எழுதுனது பாக்கியராஜ் அவர்கள் தான்.
ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது நோட் பண்ணலை, ஆனால் வந்து டைட்டில் கார்டில் ஒரு பேர் வராது அப்படிலாம் சர்ச்சையாக இருந்தது. உண்மையிலேயே அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்து உண்மைதான். ஆனால் டைட்டில் கார்டில் ஒரு பேர் வராதா பாக்யராஜ் பேர்? இல்லை சார், எனக்கு என் ஞாபகப்படி டைட்டில் கார்டு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய நினைவுப்படி அவரோட வாழ்க்கை வரலாற்றில் அவர் என்கிட்ட பேட்டியிலெல்லாம் அவர் சொன்ன விஷய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தேனாம்பேட்டையில் தான் அங்கே உட்காந்து இந்த கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், இந்த படங்களுக்கெல்லாம் நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதினேங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அந்த ரூமில் தங்கி நான் வாழ்ந்து 4 படங்கள், 4 படங்களுக்கும் நான் அங்கே உட்காந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உட்காந்து நான் தான் அந்த அவருக்கு தான் நான் சொன்னேன்ல, அவர் ஒரு எப்பயுமே பாரதி ராஜாக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் கதையெல்லாம் யோசிக்க மாட்டார் சார். வெளியிலேருந்து தான் ஒரு கதையை எடுத்துக்குவார். அவருக்கு அந்த சினிமாவை பண்ண தான் தெரியுமே ஒழிய, அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற மைண்டோடு இங்கே வந்தவர். அப்புறம் டைரக்ஷன் போயிடுறாரு. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதைகளை வெளியிலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவார். நல்ல கதைகள்னு ஒன்று வரும்போது அதை கலெக்ட் பண்ணிடுவார். சிகப்பு ரோஜா கதைகள் வந்து அவரே எழுதின கதை, நான் ரூமில் தங்கி எழுதின கதைன்னு பாக்யராஜே வந்து தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இது பண்ணியிருக்காரு, அதை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காலத்திலே பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, நான் அந்த ரூமில் இருந்து எழுதப்பட்ட கதைகளில் 4 கதைகளுமே கிழக்கு போகிற ரயிலோ சிகப்பு ரோஜாக்களோ எல்லா படங்களும் ஹிட்டு. அவர் அதில் தான் பாடம் கற்றுக்கொண்டு பின்னால் வந்து பெரிய லெவலுக்கு வெளியில் போகிறாரு. வெளியில் போய் சுவர்கள் சித்திரங்கள் அவர் படம் எடுக்கும்போது அது அவங்க ஊரில் நடந்த கதை. கோயம்புத்தூர்லேயே அவர் இருந்த ஊர்லேயே பக்கத்திலேயே அவரே அதை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காலத்திலேயே அவர் ஊர்லேயே ஒரு விதவை மகள், அவங்க அம்மாவுக்கு ஒரு மகளை வச்சுக்கிட்டு கனவு இல்லாத ஒரு கைம்பெண், அந்த அம்மா எப்படி கஷ்டப்படுறா, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிறது அந்த கதை. அது அவங்க ஊர்லேயே அவர் பார்த்த கதை. அதை தான் ஃபர்ஸ்ட்டாக படம் எடுக்கிறார். சுவர்கள் சித்திரங்கள் தலைப்பு வைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நெகட்டிவாக இருக்குது தலைப்பு, படத்துக்கு சம்மந்தமாகவும் இதுவாக நெகட்டிவாக வேற இருக்குது. சுவர்கள் சித்திரங்கள் கதை வேற, வீட்டுக்காரன் இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. முதல் படம் வேற சென்டிமெண்ட் நிறையா பார்ப்பாங்க தமிழ் சினிமாவில். அப்போ இந்த சென்டிமெண்ட் இது அந்த 2-3 டைட்டில் சொல்கிறாங்க, அந்த பேரை சொன்னால் இப்போ கோச்சிக்குவாங்க. அதனால் அந்த நண்பர்கள்ட்ட இந்த படமெல்லாம் ஓடலை, அதனால் நீங்கள் இதை மாற்றிடுங்க. அதில் வந்து பாக்யராஜ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த கதைக்கு இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைப்பை அதை வச்சு அந்த படம் பெரிய வெற்றி படம் இல்லை. ஆனால் பாக்யராஜ் என்கின்ற ஒரு இயக்குனரே முதலாக வந்த ஒரு இயக்குனரை தமிழ் சினிமா எல்லாரும் திரும்பி பார்த்த படம். அது எல்லா பத்திரிகைகளிலும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் அதுக்கு வந்தது. அப்போ அந்த படம் ஆவரேஜ் ஹிட்டு, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை, ஆனால் ஆவரேஜ் ஹிட்டு. அந்த ஹிட்டை வந்து அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, அதனுடைய அடையாளமாக அவர் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான அது ஒரு திருப்பு முனை அவர் வாழ்க்கையிலே. அப்படி ஒரு அந்த முடிவை அவர் நான் எடுக்கலைன்னா, இவங்களை சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த தலைப்பை மாற்றியிருந்தேன்னா ஆடியன்ஸ் தான் நான் விலகியிருப்பேன். அவரே என்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே உங்கள் மனசில் ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று தோணுதா டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் இந்த சென்டிமெண்ட்டு இந்த லொட்டு லொசுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்க கூடாது. அதில் நான் தெளிவாக இருந்தேன், அதனால் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னார். அது உண்மையாகவே அந்த படத்தில் அவருக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அந்த படம். பாக்யராஜுக்கு வந்து பெரிய லக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அது வரைக்கும் ஒரு கதைக்களம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதைக்களத்தை இந்த பக்கம் யாரும் டச் பண்ணாமல் இருந்தாங்க. கொங்கு பகுதியில் பெருசாக டச் பண்ணாமல் இருந்தாங்க. அப்படியே கொங்கு யாராவது காமிச்சிருந்தாங்கன்னா அது ஸ்டுடியோ, அப்படி ஏதாவது ஸ்டுடியோக்குள்ளே ஒரு கொங்கு அப்படி ஒரு மக்களை காமிச்சிருப்பாங்களே ஒழிய, ஊருக்குள்ளே போய் அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து சீனு, அதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்காக 4 பேர், அந்த ஊருக்காரக்காரங்களுக்கு ஒரு சீனு, அதெல்லாம் வைக்கிறது இருக்குல்ல. ஒரு அந்த ஊருக்கே உள்ள சில இலக்கணம்லாம் இருக்கும். அது ஒரு அந்த அவங்க கட்டுற சேலை இப்போல்லாம் அப்படி கட்டலை. நீங்கள் போனீங்கன்னா இப்போல்லாம் கொங்குல அந்த பெல்ட்டெல்லாம் அப்படி கட்ட மாட்டாங்க. நீங்கள் பாக்யராஜ் படத்தில் வர வயசானவங்க, பாக்யராஜ் படத்தில் வர ஆலமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து பண்ணுறவங்க, அந்த ஊரில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறவங்களாம் அந்த காலத்தில் உண்மையாகவே இருந்த ஒரு கேரக்டர்ஸ். அந்த கிராமம் அப்படி தான் இருந்தது. எப்படி பாக்யராஜிக்கு ஒரு நல்ல கிராமம் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி பாரதி ராஜாவுக்கு அந்த பக்கம் ஒரு மதுரை கிராமம் இருக்குது. ரெண்டுக்கும் வேற. ஆனால் இந்த 2 பேருமே 2 முனை. இது கொங்கு முனை, இது வந்து மதுரை முனை. அப்படி 2 பேரும் பயணம் பண்ணதுனால தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு தனி முகம் கிடைச்சிது. அப்புறம் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, பாக்யராஜுடைய பெரிய வெற்றி என்னென்னா, ஒரு கிராமத்தை இவர் காமிச்சிட்டார், பாரதி ராஜா காமிச்சிட்டாரு. ஆனால் இவரும் அப்படி தான் ஒரு கிராமத்தை காட்டுறாரு. ஆனால் அந்த கிராமத்தில் பாரதி ராஜா செய்யாத ஒன்று செஞ்சார். என்னென்னா, பாரதி ராஜாவிட்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிராமம் இருந்தது. அந்த முரட்டுத்தனம் இல்லாத ஒரு கிராமம் கொங்கு பகுதியில் தான் உண்டு.
அது ரொம்ப ஸ்லாங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இழையோட ஒரு அழகான ஒரு பாஷையில் அரட்டி கூட பேச மாட்டாங்க கூட பார்த்தீங்கன்னா ஏனுங்க. அந்த கிராமத்துக்குள்ள வரக்கூடிய சம்பாஷணையோட கொண்டு வந்ததுனால பாக்கியராஜுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதி ராஜா கிடைக்காத ஒரு ஆதரவு பெண்கள் மத்தியில் அந்த படங்கள் பேசப்படுது. ஆனா பெண்கள் மத்தியில் இன்னொரு விமர்சனம் எழுந்தது இல்லையா, அதிகமான இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து ஒரு அதிகமான இரட்டை அர்த்தம்னு சொல்ல முடியாது, அதை விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். ஓகே, இரட்டை அர்த்தம்னா இப்ப வெண்ணிராடை மூர்த்தி பேசுறது இரட்டை அர்த்தம்னு நீங்க சொல்லலாம், சந்தானம் பேசுறது இரட்டை அர்த்தம் சொல்லலாம். ஆனா இவர் ஒரு லாஜிக் வைப்பாரு. இப்போ உதாரணமாக ஒரு முருங்கைக்கான்னு வச்சுக்கலாம், அந்த முருங்கைக்காய் சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று அந்த காலத்தில் வைக்கும் பொழுது அப்போ வந்து அது கான்ட்ரவர்சி ஆச்சு, இது மாதிரி செக்ஸாக ரொம்ப ஆபாசமாக வைக்கிறாருன்னு. ஆனால் ஆக்சுவலாக அது நடப்பில் இருந்தது தான். அது இந்த முருங்கைக்காய் சென்டிமெண்ட்டுங்கிறது கல்யாணமாகி போகிற மாப்பிள்ளைகளுக்கும் இவங்களுக்குமான ஒரு வழக்கத்தில் இருந்தது தான் அது. அதை இவர் என்ன படத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பூதாகரமாக ஆயிடுச்சு. ஆனால் அது நடப்பியல் விவகாரம் தான். ஒரு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு பிரச்சனை சமூகத்தில் அவர் வரும்பொழுது குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உள்ளே கொண்டு வராரு. அதை கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு கதையை பிணைக்கிறார். முந்தானை முடிச்சில் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படியே குடும்ப கட்டுப்பாடு வரும், பொம்பளைங்களுக்கு ஒரு சரசமான விஷயம் வரும், ஆணுக்கு பொண்ணுக்குமான ஒரு சரசமான காதலிக்கான விஷயம் வரும். எல்லாமே பெண்கள் ரசித்தாங்க. தியேட்டர்களுக்கு பாரதி ராஜாவுடைய காலகட்டத்தை மீறி பெண்கள் ஆடியன்ஸே இன்னும் சொன்னால் நம்ப மாட்டேங்க, முந்தானை முடிச்சிடலாம் அந்த காலத்தில் 120 ரூபா 130 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் விற்றுது அந்த காலத்தில். நான் சொல்கிறது 84 85 அந்த காலத்தில் 120 ரூபா வந்து 1 ரூபா அந்த மாதிரி தான், 2000 ரூபா தான் பெஞ்சு. அதிகபட்சமாக போனீங்கன்னா பால்கனியே 2000 ரூபா 3 ரூபா தான் அந்த காலத்தில். 120 ரூபா பிளாக்ல டிக்கெட்டு. அந்த பீக்கில் அவர் போகும்பொழுது தான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாக்கியராஜ் நேரடியாகவே ஒருத்தர் கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ ஒரு போகும்போது நேரடியாகவே பாக்கியராஜை ஒருத்தர் சந்திக்கிறாரு. சந்தித்து உங்களால் தான் என் வாழ்க்கையே வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாரு. இது யாருன்னே தெரியாமல் பாக்கியராஜ் தவிக்கிறாரு. என்ன என்னால் எப்படி உன் வாழ்க்கை, என் படத்தில் நடிக்கல, என்னோட சொந்தக்காரனும் இல்லை, எப்படியான்னு கேட்டால் உங்கள் படத்தில் பிளாக் டிக்கெட் விற்றவனா இப்போ ரொம்ப சொஃபஸ்டிகேட்டான வாழ்க்கை வாழ்றாரு. பாக்கியராஜையே சந்தித்து ஒரு கேரக்டர் சொன்னது பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, வாழ்க்கை வரலாற்றில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. 120 ரூபா 1984ங்கிறது சார். 120 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை. 130 120ங்கிறது பெரிய தொகை. அப்போல்லாம் நீங்கள் ரஜினி படமே வந்தாலும் கூட அவ்வளோ போகாது. ரஜினி படத்தோட டிக்கெட்டுக்கே, கமல் படத்தோட டிக்கெட்டுக்கே அவ்வளோ போகாது. பாக்கியராஜ் பெரிய ஹீரோ கிடையாது, டான்ஸ் ஆட தெரியாது, பெரிய டான்ஸ்லாம் அவருக்கு தெரியாது, ஃபைட்டே அவருக்கு பெருசாக வராது. நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் அவர் பின்னால் வந்து அவங்க பையனை அதெல்லாம் கிண்டல் பண்ணான். பின்னால் வந்து அப்பா டான்ஸையே பையன் கிண்டல் பண்ணார். அவர் என்ன பண்ணுவார்னா எக்ஸசைஸ் தான் பண்ணுவார். அந்த உட்காந்து எந்திரிக்க ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் டான்ஸாக பண்ணார். ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு டான்ஸாக தான் நம்ம பார்த்தோம். அது அவருக்குன்னு ஒரு தனி அவருக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த கதைக்கோட கொண்டு போயிட்டு இந்த பாட்டல் இதெல்லாம் வச்சுக்கிறாரு ஒழிய ஒரு டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் முக்கியத்துவமே அந்த படத்தில் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சா அந்த படத்தில் அவருடைய பெரும்பாலான படங்களில் குறிப்பிட்டு மெயின் வில்லன் அப்படிங்கிற யார்? பாக்கியராஜோட பெரிய பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இப்போ எம்ஜிஆர் காலத்தை எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் ஹீரோ, நம்பியார் வில்லன், எம்ஜிஆர் ஹீரோ, வீரப்பன் வந்து வில்லன். அந்த மாதிரி ஒரு பரம்பரை ஒன்று வரும் சினிமாவில். எல்லா படங்கள்லேயும் வரும். சிவாஜிக்கும் வரும், நீங்கள் ஜெய்சங்கருக்கும் வரும், எம்ஜிஆர் போய் ரஜினி வந்த பிற்பாடும் வரும், கமலுக்கும் வரும். ஆனால் நீங்கள் எல்லா படங்களும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், பாக்கியராஜ் படத்தில் வில்லனே கிடையாது. சின்ன வீடுன்னு ஒரு படம், அதில் யார் வில்லன்? பாக்கியராஜ் தான் இல்லை. பாக்கியராஜ் தான் இந்த பொண்டாட்டிக்கு அந்த பொண்டாட்டிக்கு இல்லை, அவருக்குன்னு ஒரு வில்லனே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அது முந்தானை முடிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாத்தியார் ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணுறா. அந்த லவ் வலுக்கட்டாயமான லவ். இவர் வந்து ஒரு குழந்தையோட வந்து சேர்ந்த மனைவி இல்லாத ஒரு வாத்தியார், அவரை இவர் வந்து லவ் பண்ணுறார். அப்போ யார் வில்லன்? பாக்கியராஜ் தான் அந்த பொண்ணை கட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த கட்ட முடியாது, அவனுக்கு இவன் தான் வில்லன். படத்தில் உண்மையாக இல்லவே இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் அது பெரிய இல்லை, இருக்காது, பெருசாக இருக்காது. டிக் டிக்னு பாருங்க, ஒரு ஏழை ஆளு ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதை விரும்புகிறாரு, அதுக்குள்ளே பெரிய வில்லனே இருக்காது. நீங்கள் அவரோட எல்லா படங்களையுமே நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டி வில்லன்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு அவரோட ஃபிலிம் மேக்கிங்கே இருக்காது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு மேக்சிமமாக 40-50% ரியாலிட்டி. ஒரு படத்தில் வில்லனே இல்லாத யதார்த்த படம். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் அப்படிலாம் நம்ம யாரும் வில்லனை பார்க்குறதே இல்லைல்ல. இப்போ ஒரு மீசியை முறுக்கிக்கிட்டு துப்பாக்கி எடுத்து நீங்கள் அப்படிலாம் ரொம்ப பின்னால் தான் அந்த துப்பாக்கிலாம் பயன்படுத்தினார் அவர். பேங்க் ராபரி அடிக்கிற மாதிரி பின்னால் அந்த பேங்க் ராபரி சீன் வைக்கிறது, இதெல்லாம் பின்னால் துப்பாக்கி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பின்னால் அவரும் கொஞ்சம்
மாற வேண்டிய காலகட்டம் வந்தது. ஆரம்ப காலகட்டத்திலலாம் எல்லாமே யதார்த்தம். ஒரு டைலாக் கூட ஊரில் இருக்கவன் பேசுகிற மாதிரி இருக்கும். பத்தினின்னு ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கும் போது ஒரு சாதாரண டைலாகு, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, பத்தினி யார் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. டக்குன்னு அவன் பத்தினி யாருன்னா பத்தினின்னு எல்லாம் யோசிப்பான். அவன் ஒரு சொல்லுவான் கண்ணகி அது இதுன்னு சொல்லுவான். கடைசியாக பாக்கியராஜ் என்ன சண்டை முட்டி விடுவா, என்ன அவன் பொண்டாட்டி பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஊரில் இருக்க யார் யாரையோ இப்படியே ஒரு சட்டையர் காமெடி இருக்குல்ல, அதை பெண்கள் ரசித்தாங்க. யதார்த்தமாக பெண்கள் ரசிக்க வச்சார். அந்த மாதிரி ஒரு சின்ன வீடில் பயங்கரமாக வரும் சார் அந்த வசனங்கள்லாம். நீங்கள் சின்ன வீடு படம் மட்டும் பாருங்கள், உண்மையாக ரியலாக 2 பொண்டாட்டிக்காரனுக்கு ஏற்படுற ஒரு அவஸ்தை இருக்குல்ல, அந்த படம் பயங்கரமாக பேசுச்சு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். இன்றைக்கி கூட ஒருத்தர் போட்டிருக்காரு, சினிமாவை பற்றி நிறைய எழுதக்கூடியவர், இந்த பேனர்லாம் தயாரிக்கிறவர். அவர் எனக்கு என்ன சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லேயே சின்ன வீடு தான் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியராஜருடைய பெரிய பலமே அவர் படங்களில் எங்கேயுமே வில்லனே இருக்க மாட்டான். வில்லனே இல்லாமல் ஒரு யதார்த்தமாக தன் வாழ்க்கையோடு நடந்த ஒரு சம்பவமாக தான் இருக்கும். நீங்கள் உதாரணமாக இப்போ இவ்வளோ சொல்கிறோம்ல, அந்த 7 நாட்கள் படம் எடுத்துங்க. அந்த 7 நாட்களில் யார் வில்ல, அப்படி ஏதாவது வில்லன் இருக்கானா? ஒன்றுமே கிடையாது. சுச்சுவேஷன் தான் வில்லன்னா. என்ன வில்லன் கேட்டால், ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவனை லவ் பண்ணுறான், அவனுக்கு வந்து கட்டாயமாக திருமணம் நடத்த வைக்கப்படுது. இந்த கட்டாயம் திருமணம் பண்ணிக்கிற ராஜேஷுக்கு அவங்க அம்மா நோயாளி, அம்மாவுக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் முதல் இரவில் அந்த பெண், கல்யாணம் பண்ண பெண் மருந்து குடிக்கிறான். இதுதான் காட்சி. மருந்து குடிக்கிறத பார்த்து தடுத்து இவர் கதை கேட்குறாரு. எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான்னு அவர் சொல்கிறான். அந்த லவ்வர் சொன்ன பிற்பாடு நானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படியே. இது ஒன்லைன் தான் கதை. இந்த கதையை அவர் யோசிக்கும் பொழுது அதில் வந்து இந்த கேரளாவில் பாலக்காடு மாதவன்னு ஒரு கேரக்டர் வந்தது இல்லையா, அந்த கேரக்டரே கிடையாது. அப்படி ஒரு கதையில் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான காட்சி பாருங்கன்னு என் நண்பர் ஒருத்தர் போட்டிருக்கான்னு சொன்னல. படத்தில் அப்படி ஒரு முதல்ல எடுக்கக்கூடிய கதை வசனத்தில் அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. அவர் முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா, சந்திரபாபுன்னு ஒருத்தர் நடிகர், ரொம்ப பழைய நடிகர், அவர் எல்லாத்துக்கும் தெரியும், டான்ஸ்லேயும் பாட்டுலேயும் மிகப்பெரிய ஆள். அவர் வந்து திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பயங்கரமாக தடபுடலாக நடக்குது. தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்குற லெவலுக்கு தடபுடலாக நடந்த திருமணம். அந்த திருமணம் முடிஞ்ச முதலிரவு அன்னைக்கு அந்த மனைவி இவரை பிடிக்கலன்னு சொல்லிடுறா. நிஜமாக நடந்தது. இது பொம்மையில் அந்த காலத்தில் சந்திரபாபு எழுதியிருக்காரு. திருமணம் நடந்த அந்த இரவே மனைவிக்கு தனக்கு உடன்பாடு இல்லை என்பதனால் அந்த கணவனுடைய யார் லவ்வரோ அவனோட போகணும்னு அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் சந்திரபாபு வாழ்க்கை படிப்படியாக கீழே இறங்கி குடி கும்மாளம் ஆகி வீணாக போய் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை எப்படி முடிஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சந்திரபாபுங்கிற அந்த படத்தை அவர் சொந்த வாழ்க்கையில் நடந்த நாட்டு தான் இந்த அந்த 7 நாட்கள் கதை. அந்த கதையை அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னால் அந்த பாலக்காட்டு மாதவன் ஒரு கேரக்டர் கொண்டு வராரு. அவனுக்கு ஒரு காஜா கூடவே இருக்க காஜா காதல் ஒருத்தனை கொண்டு வராரு. அம்பிகா கேரக்டர் வச்சு அந்த இது அப்படியே என்ன ஆகுதுன்னா, இந்த கதையை பின்னால் நீங்கள் மௌன ராகம் பார்க்குறீங்களே, மௌன ராகம் இதே தான். ஒரு காலத்தில் இந்த அந்த 7 நாட்களை பாராட்டினவர் இவர் மணிரத்னம், சினிமா வரத்துக்கு முன்னால். அவர் வந்து இந்த படத்தை அப்படியே காப்பி அடித்து வெவ்வேறு விதமாக மாற்றி, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேரக்டர், இதில் யாரும் பாக்கியராஜ் கேரக்டர் இறக்க மாட்டார். அதில் இவனே கட்டி கொடுத்துருவான். இதில் அவன் என்ன பண்ணுவான், தனக்கு பிடிக்கலன்னு கம்பளி பிடிச்சி மாதிரி இருக்குன்னு ரேவதி அவனை வெறுத்துட்டு மோகன்ட்டு விடைபெறணும்னு நினைப்பான். விடைபெற நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு, இவனே நல்ல கணவன் முடிவு பண்ணுவான். அந்த கதையும் அந்த 7 நாட்களும் இந்த கதையும் லிங்க் பண்ணி பாருங்க, ஒன்றா இருக்கும். மணிரத்னமே அட்லி மாதிரி தான் இருந்திருக்காரு. ஏறக்குறைய அவரும் நிறையா அட்லி மாதிரி நிறையா கொஞ்சம் சுரண்டி இருக்காரு. இது வந்து பாக்கியராஜனுடைய வாழ்வில் நடந்த கதை. அவர் தியானாம்பேட்டில் வாழ்ந்தபோது அவர் அங்கே இருந்த வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு டீ கடை மாதவர், அந்த மாதவர் கதையை தான் அப்படியே எடுத்து இந்த படத்துக்குள்ள பின்னால் சேர்க்கிறாரு. அவருடைய எல்லா படத்துலையுமே ரியலாக நடந்த சம்பவம், அவருடைய எல்லா வாழ்க்கையிலையும் அவர் நடந்த கதைகளில் தான் எடுத்திருக்காரு. அதனால தெரிஞ்ச கதைகள் தான். அவரோட சக்சஸ் ஃபார்முலா என்னன்னா, இந்த படமா எடுத்துக்கிட்டு அந்த கதையா எடுத்துக்கிட்டு அது உள்ள வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய சம்பவங்களை கோத்துக்குவார். நாட்டு ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், அந்த சம்பவங்களை காட்சிகளை வெளியிலேருந்து நிறைய எடுத்துக்குவார். அவரோட எல்லா படத்துலையும் நீங்கள் எப்படி வில்லன் இல்லைன்னு சொன்னீங்களோ, அவரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்குற வர சீன் ஒன்று இருக்கும். இந்த பொண்ணு பார்க்க வர சீனு, பொண்ணு பார்க்க வர்றதே பயங்கர எரிச்சலான ஒரு விஷயம்னு பாக்கியராஜ் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு. அவரோட படங்களில் அந்த சீன்லாம் ஒரு எரிச்சலான ஒரு காட்சியாகவே அவருக்கு இருக்கும். அந்த பொண்ணு பார்க்க பெண்களை வந்து 10 முறை பொண்ணு பார்த்துட்டு எவன் கல்யாணம் பண்ணுவானே தெரியாது.
எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு மறுநாள் போயிடுவான். அதில் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அது அவர் படத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு. இதை பின்னால் ஆண்பாவத்தில் நீங்கள் பார்க்கலாம். சிஷியன் அவருடைய பாண்டியன் வந்து பொண்ணு பார்க்க போகிறது தான் பெரிய அந்த கதையே. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்து திரும்ப அண்ணனும் தம்பியும் ஆண்பாவத்தில் போட்டுக்கிற சண்டை முழுக்க பொண்ணு பார்க்குற பிரச்சனை தான். இது அப்படியே நீங்கள் இதோட சிங்க் பண்ணலாம். இந்த கனெக்டிவிட்டியாக நீங்கள் பாக்கியராஜ், பாண்டியராஜன், மணிரத்னம், இது இவரோட பாக்கியராஜுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல. நீங்கள் சொல்லுவீங்களா இவர் மட்டும் தனியாக, இவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த செக்ஸ் சொன்னீங்களே, இந்த செக்ஸில் கொஞ்சம் முன்னால் இருந்தவர் பாலச்சந்தரோடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தொடர்கதை அதெல்லாம் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் ஃபீலிங்கு பர்வெஷன் சொல்லுவாங்கள்ல, அதை கொஞ்சம் கொண்டு வருவார் அவர். ஒரு கன்னிக்கு முதிர் கன்னிக்குமான பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன வீடு பிரச்சனை, அது மாதிரி லைட்டாக வெவ்வேறு படங்களில் அவர் டச் பண்ணுவார். பொம்பளைங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை அவர் இன்னராக டச் பண்ணுவார். அந்த காலத்தில் பாலச்சந்தருக்கு அந்த இடம் இருந்தது. அதை வந்து இவர் என்ன பண்ணாரா இன்னும் உடைச்சிட்டு அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனார். சர்க்காஸ்டிக்காக கொண்டு போயிட்டார். ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கொண்டு போய் ரியாலிட்டி அதோட பெண்களுக்கு நேரடியாக. இப்போ உதாரணமாக முந்தானை முடிச்சு வந்து ஒரு சின்ன பொண்ணு, அவ யாரு ஊர்வசி. அந்த படத்துக்கு ஊர்வசியாக முதல்ல கேரக்டர் பார்த்து அந்த பொண்ணு கிடையாது, வேற ஆளை தான் முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களுடைய ஊர்வசின்னு போய் பார்த்துட்டு முதல்ல ஊர்வசிக்கால அவங்க அக்கா தான் முதல்ல முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணே செட் ஆகணும் ஊர்வசி மாற்றிக்க. ஆனால் ஊர்வசி அப்படி நடிக்க வைக்க முடியும்னு ஒரு கேரக்டர் நினச்சி பாருங்க. அந்த ஊர் இந்த அம்மா கேரளா, அதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா கொண்டு வந்து சின்ன வயசில் அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த வயசில் நீங்கள் பாரதி ராஜாவுக்கே ராதிகாவை கொண்டு வந்தது, ராதாவை கொண்டு வந்தது, இதில் எல்லாத்துலேயுமே இவருக்கு பங்கு இருக்குது. ஹீரோயினுக்கு பேர் வச்சதுலாம் இவருக்கு பங்கு இருக்குது. ரான்னு வச்சிருப்பாரு பாருங்க. அந்த இவர் ஆர்னு போட்டிருப்பாரு, ஆர் பாக்கியராஜ் இல்லைங்களா. இந்த ரார்லாம் அதில் கனெக்ட் ஆகும். நீங்கள் ராதிகா ஒரு படத்தில் மட்டும் ஏன் வந்து நீங்கள் ரஞ்சினி இந்த மாதிரிலாம் நிறையா வைப்பாங்க. ஒரு படத்தில் மட்டும் அவரோட ஹீரோயினுக்கு அவர் ஏதோ அப்படி வைக்கல, ராவிலே வரல. அப்போ அப்படியே கேட்கும்போது பாரதி ராஜாவை சொல்லியிருக்காரு, ஏதோ ராணி சென்டிமெண்ட்டுங்கனால பாக்கியராஜ் ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், ராதா இந்த மாதிரிலாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்புல, அது எல்லா படத்துக்கும் தேவையில்லை, ஒரிஜினல் பேர் இதே இருக்கட்டும்னு விட்டுட்டோன்னு கூட ஒரு படத்தில் அது மாதிரி சொல்லியிருப்பாரு. இதில் கதாநாயகியை தேர்வு பண்ணுறதுலேருந்து கதை வசனம் வரைக்குமே பாக்கியராஜினுடைய பங்களிப்பு பாரதி ராஜாவுக்கு தொடர்ந்து இருந்திருக்கு. அது அவரோட படமாக வரும்பொழுது பாரதி ராஜா சொல்லாத ஒரு முகம் இருக்குல்ல, இந்த பரிதவிப்புலாம் இருக்குல்ல, இவர் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வீடு கதைலாம் பாரதி ராஜா எடுக்க முடியுமா? பாக்கியராஜ் தான் எடுக்க முடியும். நீங்கள் டிக்னு ஒரு படம் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு பணக்காரன் கேரக்டரு, அதில் ஆரோரா எடுத்து பாருங்களேன். ஆரோராவில் ஒரு நீங்கள் வந்து பானு பிரியாவா அப்படின்னு நினச்சே பார்க்க முடியாது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சார். அதில் வந்து குலதெய்வம் ராஜகோபால்னு ஒருத்தர். பாக்கியராஜோடைய படங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லா கேரக்டருமே தனித்து வாழும் சார். அப்படி ரிஜிஸ்டர் ஆகிற கேரக்டர் நீங்கள் வேறு படங்களை ரொம்ப ரேர். இது நம்ம ஆளில் வந்து மனோரமாவுக்கு அப்படி ஒரு காட்சியை நீங்கள் வேற பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இது நம்ம ஆளில் குமரிமுத்து இருக்காருல்ல, குமரிமுத்துக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த ஒரு கேரக்டர் பயங்கரமாக ரோல் பண்ணியிருப்பார் அதில். நீங்கள் அதே மாதிரி எம்ஜிஆரோட வில்லனாவே பார்த்து புருவத்தை உரட்டி அப்படிலாம் பார்த்தா தூரல் நின்று போச்சுல. நீங்கள் நம்பியார் வாழ்க்கை மறு வாழ்க்கை அது. அப்படி யாருமே நம்பியாரை யோசிக்கவே இல்லை. அந்த படத்தில் அவர் நடிக்க மாட்டேன்ட்டார். அதில் மல்யுத்த இவர் சொல்லி கொடுக்குற ஒரு ஆளாக அவர் வந்து அவர் கூட நடிச்சிருப்பார். அதுக்கு வந்து சம்மதிக்கலை. ஏன்னா என்னை இப்படியே பார்த்து பழக்கப்பட்ட மக்கள் நீ சொல்கிற கேரக்டரில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அதில் நடிக்க மாட்டேன்ட்டாரு நம்பியார். இல்லை சார், இந்த கேரக்டரோட உங்களுக்கு சரியான வரும்னு பிற்காலத்தில் நம்பியாரே சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட இவ்வளோ ஹிட்டு கொடுத்தவர் எனக்கு பாக்கியராஜி பற்றி பெரிய மறுவாழ்வு கொடுத்தது தூரல் நின்று போச்சு தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து மனோரமாவுக்கு, பானு பிரியாவுக்கு, கல்லாப்பட்டி சிங்காரம் டிக்ல வந்து பயங்கரமான ரோல், சின்ன ரோல் சார். இவன் ஒருத்தம்பாங்க ராசு குட்டியில் கொடை பிடிச்சிக்கிட்டே ஒரு கேரக்டர். இப்போ 30 ஆண்டுகள் கழித்து திரும்ப கூட அவங்க சந்திச்சாங்க. அதெல்லாம் சந்தித்து அவர் எடுத்து வீடியோலாம் போட்டார். அந்த கேரக்டர் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து தளபதியில் பார்க்குற சோபனா வேற, இதில் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆளில் பார்க்குற அப்படியே வேற மாதிரி இருக்கும். பயங்கர கிளாமராக இருக்கும் அந்த கதை. ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு, கதைப்படி ஐயர் வீட்டு பொண்ணு, பயங்கர ஆச்சாரமான குடும்பம். ஆனால் அந்த பொண்ணு அதில் எதுவுமே அப்படி இருக்காது. அவன் வந்து பயங்கரமாக இவன் மேலே வந்து காதல் பட்டு அந்த கேரக்டர் அவ்வளோ செக்ஸியாக இருக்கும். பானு பிரியா வந்து மனப்பிடர்வாயி பைத்தியம். ஆர்ஆர்ஆரில் அப்படி மாற்றுவார். அந்த படம் வந்து பயங்கரமாக
இவருக்கு பயங்கரமாக இவர் குலதெய்வம் ராஜகோபால் பழைய காலத்தில் பயங்கர சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சார், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் குலதெய்வம் ராஜகோபால். அவரை பின்னால் அவ்வளோ சீனியர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து நடித்த குலதெய்வன் ராஜகோபாலுக்கு RR ஆரியராவோ தனியான தெரிகிற ஒரு படம் அவருடைய. ஆனால் எல்லா படத்தையும் தெரிய வச்சார், எல்லாரையும் தெரிய வச்சார், எல்லாத்துக்கும் தனி முகம் கொடுத்தாரு. ஆனால் அவரோட பையனுக்கு சித்து +2 ஒன்று எடுத்தார். அந்த படத்தில் அந்த பையனுக்கு ரோலும் கிடைக்கல, அதனால் வாழ்க்கையும் கிடைக்கல. இதுதான் பெரிய ட்ராஜடின்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்குன ஒரு ஆள். ஒவ்வொரு பாரதி ராஜா அவர்களோட இதை பொறுத்து பார்க்க நீங்கள் அப்படியே பாரதி ராஜாவுக்கு எப்படி வளர முடியாமல் அதில் பாரதி ராஜா இன்னும் கூட பாரதி ராஜா கூட தான் மகனுக்காக ஏதோ ஒன்று செஞ்சு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா பையனுக்கு வந்த நல்ல படத்தெல்லாம் கெடுத்து விட்டார். நீங்கள் காதல் படமாகட்டும், வெவ்வேறு படங்கள், இது சுப்பிரமணியபுரம் நிறைய படங்கள் அவர் ஹிட்டான படங்கள். இவ்வளோ தெரிஞ்சு நல்ல கதைகளெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய உள்கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு இது ஹிட் ஆகும்னு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் பிற்காலத்தில் தளபதி படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இதை சரி பண்ணியிருந்தா இன்னும் பெரிய ஹிட் ஆச்சு. அவர் பேசின விஷயம் வைரல் ஆச்சு. ஆமா. சோ இப்படி எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்ல யோசிக்கிறவரு எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன் தேர்வுல எப்படி சொதப்பினாரு சார். அவர் எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும்போது படத்தை பார்ப்பாரு. ஆமா. நீங்க படத்தை பார்த்துருந்த பழைய படத்தோட கனெக்ட் பண்ணி அந்த படத்துல இதை செஞ்சிருக்கலாம், இல்லை இதுலேருந்து இதை அப்படியே ரீமேக் பண்ணுறாங்க, இதுலேருந்து இது ரிப்ளிக்கா இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் அவர் பையனுக்கு 4 கதைகளும் 3 கதைகளையும் நல்ல படம் இல்லைன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனால் அவர் சித்து +2 ஒரு படம் எடுக்கும்போது அந்த படம் அவருக்கு சரியாக அமையலை. அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. அந்த பையனுக்கே பயங்கரமான எரிச்சல் தந்த படம். பின்னாலெல்லாம் அதை விமர்சித்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே அவங்க பையன் பேசியிருக்காரு. நான் இருக்கும்போது சக்கரக்கட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே பேசியிருக்கிறாரு. இவருக்கு நீங்களாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டீங்கன்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். நீங்களாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டீங்க. நான் கடைசியாக கூட போய் அந்த பையனை ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இது அவங்க அப்பாவை கொண்டு அந்த எல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் வரவே இல்லை. அவர் பாட்டு ஜாலியாக என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் வேறு மாதிரி பையன், நீங்கள் அவரோடய பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஃபோட்டோவில் வாங்க, அது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவையும் கொண்டாந்து உட்கார வச்சு வலுக்கட்டாயமாக ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அந்த லெவலுக்கு அவன் காயப்படுத்திட்டாப்ல இவர் பையன். அந்த படம் சக்கரக்கட்டி ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. ரமன் மியூசிக் பெரிய லெவலில் பூஸ்ட் பேசப்பட்டு அந்த படமும் ஓடிச்சு. சத்தியலத்தை தான் நான் பார்த்தேன், அங்கே தான் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. ஆனால் அந்த படம் கொஞ்சம் மேலே பீக்கில் வந்தவொடனே அப்பாவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. கிரிட்டிசைஸ் பண்ணுறது, மேடையிலேயே அவரை போல பேசி நடிக்கிறது, அவருடைய காலங்கள் முடிஞ்சு விட்டதுன்னு படத்திலே அவருடைய ஸ்டெப்பெல்லாம் கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் அவர் வெறுத்துட்டார். அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு என்ன கோவம்னா, பையனுக்கு நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸான படத்தெல்லாம் பிரேக் ஆகிருக்கும், அதை எல்லாத்தையும் அவர் உடச்சி விட்டாரு. ரொம்ப நன்றி சார். பாக்யராஜ் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பலருக்கும் தெரியாத தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.